Implementation of TDS, Chapter 17, Payment or Royalty on Acquisition of Software under Section 194G. இந்த செக்ஷன் எப்படி நம்ம வந்து டேலியில் அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் செஷனாக தான் இந்த வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராக்டிகல் செஷன்ஸ் எல்லாமே நீங்க டேலியில் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க டேலியில் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வருது, நீங்க என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் நீங்க வந்து பண்றீங்க அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா நீங்க டேலியில் எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல டைரக்டா நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் வெண்டர்ட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பர்ச்சேஸ் அப்ப நம்ம வந்து சொல்றோம். அடுத்து ஃபர்ஸ்ட் லெவல் பர்ச்சேஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட இருந்து நம்ம செகண்ட் லெவல்ல பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல சப்சீக்வெண்ட் பர்ச்சேஸ் அப்ப நம்ம வந்து சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் பர்ச்சேஸ், சப்சீக்வெண்ட் பர்ச்சேஸ் அப்படிங்கறது வந்து ரெண்டா பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் லெவல் பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டும் டிடிஎஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகுது. அடுத்தடுத்த பர்ச்சேஸுக்கு வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகாது. அது எல்லாமே எக்ஸம்ட் அல்லது ஜீரோ ரேட்டட் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண போறோம். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு ப்ரொவிஷன்ஸா இருக்கு. அப்படி இருந்தாலும் நம்ம எக்ஸம்ட் பர்ச்சேஸா இருந்தாலும் சரி, நார்மல் டாக்ஸ் பர்ச்சேஸா இருந்தாலும் சரி, நம்ம கண்டிப்பா 26Qல நார்மல் ரேட் செக்ஷன்ல நம்ம இந்த டிரான்சாக்ஷன் ரெண்டையுமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம். அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம ஜீரோ ரேட் அண்ட் எக்ஸம்டட் அப்படிங்கிறது நம்ம தனித்தனியா இண்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக ஜஸ்ட் நம்ம வந்து ஆன்லைன்ல ஃபைல் பண்ண போற டெக்ஸ்ட் ஃபைல்ல மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஃபைல்ல நம்மளுக்கு அப்டேட் ஆயிருக்கும். இது வந்து ரிட்டர்ன் வந்து டேலியில இருந்து டைரக்டா நீங்க ஜென்ரேட் பண்றீங்க, டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க ஜென்ரேட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் ஃபைல நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப இதுல கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இப்ப டேலி அப்படிங்கிறது, டேலி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வெண்டார். ஒரு யூசர் வந்து டேலி சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா டைரக்டா டேலி சொல்யூஷன் வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பார்ட்னர் மூலமா தான் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வாங்குவாங்க. ஸோ அவங்கள வந்து சர்டிஃபைட் பார்ட்னர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஆனா இந்த சர்டிஃபைட் பார்ட்னர் கூட அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் அந்த லைசன்ஸை டைரக்டா வந்து டேலில இருந்து வாங்க மாட்டாங்க. டேலில வந்து செப்பரேட்டா வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு செப்பரேட்டா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ செப்பரேட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா தான் ஒரு பார்ட்னர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத வாங்கிக்க முடியும். இப்ப இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் பர்ச்சேசர். அவங்க கிட்ட இருந்து சப்சீக்வெண்டா பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பார்ட்னர்ஸ் எல்லாமே வந்து செகண்ட் லெவல் அல்லது சப்சீக்வெண்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா டேலி சொல்யூஷன்ஸுக்கு பேமெண்ட் பண்ணும்போது டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணுவாரு. ஆனா டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அது சப்சீக்வெண்ட் பர்ச்சேஸா வர்றதுனால பார்ட்னர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பேமெண்ட் பண்ணும்போது டாக்ஸ் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 2 டைப்ஸா வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பர்ச்சேஸ்ங்கிறது டாக்ஸபிள் 10% அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகுது. ஆனா அடுத்தடுத்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதுக்கு எதுவுமே வந்து டாக்ஸ் கிடையாது. அதெல்லாம் ஜீரோ ரேட்டட் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இது ரெண்டுமே ஒரே கம்பெனில எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பத்தி நான் வந்து இந்த இடத்துல நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேலியில என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ராப்பர் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதுல வந்து டாக்ஸபிளுக்கும் நம்ம வந்து செப்பரேட்டா கிரியேட் பண்றோம். அதே மாதிரி ஜீரோ ரேட்டடா இருந்தாலும் நம்ம செப்பரேட்டா நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் நேச்சர் ஆஃப் டிடிஎஸ் பேமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அடுத்து நான் வந்து உங்களுக்கு டாக்ஸோட இருந்துச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் பில் எப்படி நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ண போறீங்க, ஐ மீன் அந்த எக்ஸ்பென்சஸ் எப்படி நீங்க ரெக்கார்ட் பண்ண போறீங்க, டாக்ஸ் இல்லைங்கிற பட்சத்துல நீங்க எப்படி அந்த என்ட்ரி வந்து நீங்க பண்ண போறீங்க. ஸோ இதை வந்து நம்ம ஜேர்னல் வவுச்சர்ல தான் பொதுவாக வந்து எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ப்ராக்டிகல் செஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ நம்ம வந்து ஒரு சேஞ்சஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் மோட்ல நம்ம இந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்றது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அங்கே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டாக்ஸ் சம்பந்தப்பட்ட அல்லது டிடிஎஸ் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டேலி கன்சிடர் பண்ணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இப்போ நம்ம டேலில இதை எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பண்ண வேண்டியது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் பேமெண்ட் கிரியேஷன். ஸோ கிரியேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன். இங்க நம்ம வந்து நேச்சர் ஆஃப் பேமெண்ட்காக டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தென் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து எஜுகேஷன் மோடா இருந்துச்சுங்கிற பட்சத்துல இந்த இடத்துல ஹெல்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள்ல இருக்காது. ஒருவேளை நீங்க எஜுகேஷன் மோடா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க இதுக்கான செக்ஷன்ஸை நீங்க வந்து டைரக்டா கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதர்வைஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுவே லைசன்ஸ் மோடா இருந்துச்சுன்னா ஹெல்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாஃப்ட்வேர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இங்க நம்மளுக்கு செப்பரேட் லிஸ்ட் அப்படிங்கிறது வருது. இதுவே நீங்க எஜுகேஷன் மோட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ஹெல்பர் எடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல நேம் அப்படிங்கிறதுல நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட நேம் ஏதாவது ஒண்ணு நீங்க செட் பண்ணிக்கிறீங்க. ஆனா எண்ட்ல வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ஹைஃபன் அப்படிங்கிறது கொடுத்து டாக்ஸ் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்க வந்து நோட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் டாக்ஸபிள் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் என்ன அப்படிங்கிறது செப்பரேட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஜீரோ ரேட்டட் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 10% அகைன் 10% அப்படிங்கிறது கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்டர் பண்ணிடுறேன். இந்த இடத்துல த்ரெஷோல்ட் லிமிட் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்படியே அகைன் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் பண்ணிடலாம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து நேச்சர் ஆஃப் பேமெண்ட் கிரியேட் பண்ணும்போது டாக்ஸோட சேர்த்து நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து நம்ம டாக்ஸ் இல்லாம ஜீரோ ரேட்டடா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இதே ஹெல்பர் அப்படிங்கிறது எடுப்போம். இங்க நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்னு நான் வந்து டைப் பண்றேன். ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணும்போது இங்க 194J அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. நான் பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன். என்ட் அப்படிங்கிற கீ பேக் ஸ்பேஸ் கொடுத்து என்ட் கீ கொடுத்து ஸ்பேஸ் பார்ல நான் வந்து ஜீரோ ரேட் அப்படிங்கிறத நான் வந்து செட் பண்ணிடுறேன். ஸோ ஜீரோ ரேட் அல்லது ஜீரோ டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன்லி ஃபார் ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஸோ வித் பேன் அப்படிங்கிறதுல ஜீரோ ஃபார் ஹெச்ஏஎஃப் அதர் டிடக்டிவ்ஸுக்கும் ஜீரோ. இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ் ஜீரோ ரேட்டட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகுது. இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க எஃப்எல் கொடுத்து நீங்க எனேபிள் பண்ணிக்கிறீங்க. இந்த ஆப்ஷன் கண்டிப்பா நீங்க வந்து எஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். இது இந்த மாதிரியான நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ மற்ற எந்த ஒரு நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்கும் இஸ் ஜீரோ ரேட்டட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ற மாதிரி கண்டிப்பா இருக்காது. ஸோ அப்படியே நம்ம வந்து இந்த என்ட்ரிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலா இதுக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர் என்ன அப்படிங்கிறத நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாஃப்ட்வேர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துட்றேன். அல்லது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா சாஃப்ட்வேர் காஸ்ட் அல்லது சாஃப்ட்வேர் எக்ஸ்பென்சஸ். இங்க நம்ம வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டிடிஎஸ் அப்படிங்கிறது இங்க டிடெக்டபிள் இருக்கு அப்படிங்கிறது பட்சத்துக்காக நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா டிடிஎஸ் அப்படிங்கிறது மட்டும் எனேபிள் பண்ணலாம். ஜிஎஸ்டி இருந்தா நீங்க எனேபிள் பண்ணுங்க. இல்லைங்கிற பட்சத்துல நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். செட் ஆர் ஆல்டர் அதர் ஸ்டாச்சுரரி டீடைல்ஸ்ல போயிட்டுன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் பார் கொடுத்து டிடிஎஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண இந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இங்க ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியுது. ஒன்னு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆர் ராயல்டி ஆன் அக்யூசிஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்டர் செக்ஷன் 194J அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதே தான். பட் இந்த இடத்துல ஜீரோ ரேட் அங்க வந்து 10% அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எனி அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இங்க நான் என்டர் பண்ணிடுறேன். ஸோ அட் டைம் ஆஃப் பர்ச்சேஸ் தான் நம்மளுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா இதுக்கு டாக்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சப்ளையர் ஒரு லெஜர் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ அதாவது டிடெக்டிவ் லெஜர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ ஆர்டி கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிற குரூப்ல வருவாங்க. டிடிஎஸ் டிடெக்டிபிள் அப்படிங்கிறது எஸ் கொடுத்துட்றேன். டிடெக்டிவ் டைப் அப்படிங்கிறதுல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது, இதுல எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து வரப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் கம்பெனி அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஜஸ்ட் கம்பெனி ரெசிடென்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ இங்க நாம வந்து அவங்களுடைய பேன் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ
ஸோ சாம்பிளுக்காக நான் வந்து ஒரு பேன் நம்பர் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட் அப்படிங்கிறதுல மிஸ்டேக் வருது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஆல்பபேட் அப்படிங்கிறதுல இருக்கு. அந்த 4th கேரக்டர் கண்டிப்பா வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா கம்பெனி வந்து சி அப்படின்னு இருக்கணும். அடுத்து வந்து ஆர்டி கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு ஆர் அப்படிங்கிற நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன், இந்த ஸ்கிரீனை நான் வந்து அக்செப்ட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்ட்டி லெஜர் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துறோம். தென் வந்து என்னன்னா டிடிஎஸ் ஆன் சாஃப்ட்வேர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். இங்க நம்ம வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து பெர்சன்டேஜ் இருக்கக்கூடியதை நான் வந்து செட் பண்ணிடுறேன். ஸோ இங்க வந்து பேமெண்ட் ஆர் ராயல்டி ஆன் அக்விசிஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்டர் செக்ஷன் 194J அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருவோம். 0 ரேட்டுக்கு செப்பரேட்டா நம்ம வந்து லெஜர் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் லெஜர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறீங்க. நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வந்து 2 நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது செட் பண்ணுங்க. இப்போ நம்ம டைரக்டா வந்து என்ட்ரிஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம போடலாம். பர்ச்சேஸ் வவுச்சர்ல நீங்க கண்ட்ரோல் H கொடுத்து அக்கவுண்டிங் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ பில் நம்பர் என்ன அப்படிங்கிறது கொடுத்து நீங்க வந்து என்டர் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா F12 அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. மாடிஃபை டாக்ஸ் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகுது. இதை நீங்க வந்து ஜஸ்ட் எஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்டி கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு டாக்ஸோட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி என்ட்ரி பண்றது அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன். ஸோ இங்க நம்ம வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எக்ஸ்பென்சஸ் ஒரு 50,000 அப்படி நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க லிஸ்ட் வருது. ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 10% அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிடிஎஸ் ஆன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணலாம். டேரக்டா நம்மளுக்கு 10% அப்படிங்கிறது நம்மளுக்கு டிடெக்ட் ஆகுது. ஸோ இது அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்டர் பண்ணி சர்வ் பண்ணிடுறேன். ஸோ டிடிஎஸ்க்கு நீங்க எப்படி என்ட்ரி பண்றீங்களோ அந்த பேஸ் பண்ணி நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டெபிட் என்ன கிரெடிட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடும். ஸோ இதை போயிட்டு நீங்க வந்து கரெக்டா ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களான்னு பாக்குறதுக்கு நீங்க டிஸ்பிளே ஸ்டாச்சுரி ரிப்போர்ட் டிடிஎஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத எடுத்து 26Q அப்படிங்கிறத எடுத்து பாருங்க. இந்த இடத்துல எரர் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நார்மல் ரேட்ல நம்மளுக்கு என்ட்ரி பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஆர்டி கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்ம 50,000 அப்படிங்கிறது நம்ம டோட்டல் பில் வேல்யூவாகவும் டாக்ஸ் வேல்யூ 5,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு டைரக்டா இங்க தெரிஞ்சிருக்கு. அடுத்து இதே ஆர்டி கம்ப்யூட்டர்ஸ் இருந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து டாக்ஸ் இல்லாம ஒரு பில் எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கிறத காட்டிடுறேன். ஸோ இங்க அதே மாதிரி ஆர்டி கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்துரும். அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க ஃபீட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு 50,000 அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்குறேன். இங்க நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 0 ரேட் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணுங்க. கொடுத்துட்டு அப்படியே நீங்க டைரக்டா டிடிஎஸ் சம்பந்தப்பட்ட எந்த என்ட்ரிஸும் கொடுக்காம நீங்க அப்படியே டைரக்டா நீங்க வந்து என்ட்ரி பண்ணி செர்வ் பண்ணலாம். ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க செகண்ட் லெவல் அல்லது சப்சீக்வெண்ட் லெவல் பர்ச்சேஸா சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க ரெக்கார்ட் பண்ண வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷனா இதை நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்படியே நம்ம வந்து இந்த என்ட்ரிஸையும் நம்ம அக்செப்ட் பண்ணலாம். தென் இப்ப இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி உங்களுக்கு ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸ்ல அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து டிடிஎஸ் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். ஸோ இங்க எரர் அப்படிங்கிறது எதுவும் இருக்காங்கிறத நீங்க வந்து செக் பண்ணுங்க. ஸோ அன்சர்டன் டிரான்சாக்ஷன்ல எதுவுமே எரர் நம்மளுக்கு இல்லை. அடுத்து நீங்க இந்த இடத்துல நீங்க வந்து ஜஸ்ட் டிடெக்ஷன் நார்மல் ரேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி என்டர் பண்ணுங்க. ஸோ ஆர்டி கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு பேலன்ஸ் டிடெக்டிபிள் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இங்க நம்மளுக்கு 2 பில் நம்மளுக்கு இங்க இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 10%க்கானது. ரெண்டாவது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம வந்து 0 ரேட்டுக்கானது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க டாக்ஸபிள் பர்ச்சேஸா இருந்துச்சுன்னா எப்படி நீங்க ரெக்கார்ட் பண்ணணும், அதர்வைஸ் டாக்ஸ் இல்லாம நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான என்ட்ரிஸை இந்த மாதிரி நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான சாப்டர்ஸ் நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.